வந்துவிட்டதே என்று வருந்தி கொண்டிருப்பாள். அதே பெண் புகுந்த வீட்டில் வருந்தி கொண்டுதான் இருக்கிறார். அந்த 3 நாட்கள் சற்று நீட்டித்திருந்தால் மழலை செல்வம் என் மடியில் தவிழ்ந்திருக்குமே என்று. ஒரு சாதாரணமான மனிதனோட வலி எவ்வளவுன்னு தெரியுமா? வலியை தாங்கக்கூடிய அளவு 45 டன்னு. ஆனால் பிரசவத்தின் போது ஒரு பெண் வலியை தாங்கக்கூடிய அளவு 54 டன்னு. 20 எலும்புகளையும் ஒரே நேரத்தில் முறிப்பது போன்ற அவ்வளவு வலிகளை தாங்கிக் கொண்டு குழந்தை செல்வத்தை பெறுகிறாளே, அதுவே எங்கள் புகுந்த வீட்டுக்கு கிடைத்த பெருமை அல்லவா நடுவர் அவர்களே? அதாவது ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கு, அதாவது சிங்கம். அந்த சிங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அனைத்து மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுது. அதாவது நான் பக்கத்து காட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பக்கத்து காட்டில் இருக்க ராஜா வந்து ஒரு 4 மக்காச்சோள கதிர்களை கொடுத்தாரு. இந்த 4 மக்காச்சோள கதிர்களை எந்த விலங்குகளாவது 4 பேர் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு மக்காச்சோள கதிரை நல்ல சுவையாக யார் சமைச்சு கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரடி வந்து ஒரு மக்காச்சோள கதிரை எடுத்துக்கிறது, அடுத்து வந்து நரி வந்து ஒரு மக்காச்சோள கருதை எடுத்துக்கிறது, அடுத்து வந்து குரங்கு வந்து ஒரு மக்காச்சோள கருதை எடுத்துக்கிறது, அடுத்து வந்து மான் வந்து ஒரு மக்காச்சோள கருதை எடுத்துக்கிறது. 2 நாள் கழிச்சு கரடி வருது. கரடி எப்படி கொண்டு வருதுன்னு தெரியுமா? அந்த மக்காச்சோள கதிரை நல்லா உதுத்து போட்டு தேனெல்லாம் கலந்து ஒரு ஸ்வீட்டாக ஒன்று கொண்டு வந்து எல்லாரோட அரசவையில் இருக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மற்ற 3 விலங்குகளும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம யாருக்கு தீர்ப்புன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நரி வருது. நரி வந்து உப்பு மிளகு லெமன்லாம் போட்டு நல்ல ஒரு புளிப்பு சுவையோட கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குது. இது ஒரு சுவையாக இருக்குது, நல்ல இது ஒரு புளிப்பு சுவையாக இது ஒரு இதாக இருக்குது. சரி, அடுத்த 2 விலங்குகளும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அடுத்து இறுதியாக தீர்ப்பை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குரங்கு வருகிறது. குரங்கு அப்படியே பாப்கார்னாக உதுத்து போட்டு பாப்கார்ன் அது மொறுன்னு பாப்கார்னாக செஞ்சு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குது. கொடுத்தோன்னே மொறுன்னு இது வேற லெவலாக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இறுதியாக மான் வரட்டும் அப்படின்னு மானுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. மான் 1 வார காலமாக வரவே இல்லை. ஒருவேளை சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, மானே இந்த மக்காச்சோள கதிரை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சோ அப்படின்னு. 1 வாரம் கழிச்சு மான் வருது. மான் வந்து சொல்லுது, நான் வந்து தாமதமாக வந்துட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து விலங்குகளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல அது வந்து சொல்லுது, நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கும் போதே இது வந்து ஒரு அரிதான மக்காச்சோளம்னு சொன்னீங்க, இதை வந்து நான் சுவைப்பட சமைச்சு கொடுத்துருந்தேன்னா அது கொஞ்ச நேரத்தில் காலியாக இருக்கும், அதுவுமே எல்லாருடைய பசியை போக்கியிருக்காது, ருசியை மட்டும்தான் போக்கியிருக்கோம். நான் நினச்சேன் எல்லாருடைய பசியை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யலான்னு நினச்சேன், அதை வந்து என்ன பண்ணிட்டேன், விவசாயமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுது, விளைஞ்சிருச்சு. விளைஞ்சனையும் அப்போ அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுது, அதாவது நான் வந்து சமைச்சிருந்தா அதோட பசியை தான் போக்கியிருக்க முடியாது, எல்லாரோட ருசியை மட்டும்தான் வந்திருக்கும். அது விதை நெல் மாதிரி பயன்படுத்தினா எல்லாருடைய பசியையும் போக்கும். நீங்க எதிர்காலம் கருதி அனைத்து விலங்குகளோட பசியை போக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மான் என்பது பெண்கள் மாதிரி குடும்பத்தில் வரும் வரவு செலவுகளை அனைத்தையும் எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைச்சு நாங்கள் செலவு பண்றோம் பாருங்க நடுவர் அவர்களே. அதுதான் எங்க புகுந்த வீட்டின் பெண்களோட பெருமை நடுவர் அவர்களே. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். இட்லி எவ்வளவு நடுவர் அவர்களே? ஒரு இட்லியோட விலை எவ்வளவு? 10 ரூபாய். ஒரு தோசையோட விலை எவ்வளவு? 40 ரூபாய். 40 ரூபா. இட்லி ஊத்துறதுக்கு எத்தனை கரண்டி மாவு தேவைப்படும்? 1 கரண்டி. தோசை ஊத்துறதுக்கு எத்தனை கரண்டி மாவு தேவைப்படும்? 1 கரண்டி. 1 கரண்டி. இந்த பிறந்த வீட்டு பெண்கள்லாம் இட்லி மாதிரி தனக்குத்தானே கும்முன்னு அமைதியா உட்காந்துக்குவாங்க. ஆனா எங்க பிறந்த வீட்டு பெண்கள்லாம் தோசை மாதிரி நடுவர்களே அப்படியே பறந்து விரிந்து அனைவருடைய பசியை போக்கக்கூடியவர்களாகவும் விலை மதிப்பு மிக்க பெண்களாகவும் இருக்கிறவங்க தான் நடுவர்களே எங்க புகுந்த வீட்டு பெண்கள். அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா என்னை அப்படி வச்சுக்குவாங்க, எங்க அம்மா இப்படி கொஞ்சுவாங்கன்னாங்க. எங்க அம்மாவும் தான், நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு தான், எங்க அம்மாவும் தான் எங்க அம்மாவும் தான் சொன்னாங்க, ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் டீயை போட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த டீக்குள்ளே ஒரு ஈ விழுந்துருச்சு. எங்கள் அம்மா இப்போ என்னை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? புகுந்த வீட்டில் இப்படி போய் டீக்குள்ளே ஈய போட்டு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? புருஷன் உன்னை புதன்கிழமை வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, சாந்தி ஒரு டீ போட்டு கொண்டு வரையா அப்படின்னு கேட்குறாரு. நானும் டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த ஈ தான் விழுந்துச்சோ அதோட சொந்தக்கார ஈ தான் வந்து விழுந்துச்சோன்னு தெரியல. அதே காப்பிக்குள்ள ஒரு ஈ வந்து விழுந்துருச்சு. விழுந்தன்னையும் எங்க வீட்டுக்காரர் என்னையும் பாக்குறாரு, டீயும் பாக்குறாரு, ஈயும் பாக்குறாரு, டீய பாக்குறாரு, ஈய பாக்குறாரு, என்னைய பாக்குறாரு. எனக்கு வேற பயமாயி போச்சு.
எங்க அம்மா வேற சொன்னாங்கல்ல ஆ. புகுந்த வீட்டுக்கு இந்த மாதிரி போட்டு கூட உன்னை புதன்கிழமை வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு. சரி. அன்னைக்கு வேற புதன்கிழமை எனக்கு பயமாயிருச்சு. ஆ. ஏதோ செய்ய போறாரு போலன்னு சொல்லி என்னமாமா அப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாருங்க எல்லாரும். ஐயோ இன்னைக்கு கிழமைங்க. அட பாவிகளா. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, ஏன் சாந்தி உன்னோட டீக்கு நான் தான் மயங்கிட்டேனா, இந்த ஈ கூட மயங்கிருச்சே அப்படின்றாரு. நாங்க செய்யற சின்ன கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மயங்கிருவாங்க இந்த பாயிண்ட கேட்டு. நாங்க செய்யற சின்ன சின்ன தப்ப கூட எங்களை எப்படி எல்லாம் உற்சாகப்படுத்தி ஊட்டுறாங்கன்னு தெரியுமா அந்த புகுந்த வீட்டுக்காரங்க. குடும்பம் நல்லா கும்முன்னு இருக்கணும்னா தமிழ்ல ஒரு வார்த்தை, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை, 2 வார்த்தை மட்டும் ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சா போதும் நடுவர். என்ன வார்த்தை? அதாவது எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போகும்போது சொல்லுவாரு, சாந்தி நான் போயிட்டு வரக்குள்ள இந்த பாத்திரத்தை விளக்கிருக்கணும், இந்த துணியை துவைச்சிருக்கணும், இந்த வீடை தொடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் எங்க மாமாட்ட சரிங்க மாமா சரிங்க மாமான்னு சொல்லுவேன். வேலை விட்டு வீட்டுக்கு வருவாரு, துணியும் துவைச்சிருக்க மாட்டேன், பாத்திரத்தையும் விளக்கியிருக்க மாட்டேன். வேமா கோவமா கேட்பாரு, நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன் சாரி மாமா சாரி மாமான்னு சொல்லுவேன். அவருக்கு வரும் பாருங்க கோவம், போய் ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்படித்தானே? கடகடன்னு பாத்திரத்தை விளக்குவாரு, மடமடன்னு துணியை துவைச்சிட்டு வெளியே போயிடுவாரு. இவங்க சொல்றாங்க புகுந்த வீடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். புகுந்த வீடு கண்ணாடி மாறிங்க. ஒரு சாதாரண கண்ணாடி முன்னாடி நீங்க போய் சிரிச்சா அது சிரிக்குது, நீங்க அழுதா அது அழுகுது. உங்க மேல குறைய வச்சுட்டு எங்க புகுந்த வீட்டை பத்தி நீங்க எல்லாம் பேசாதீங்க. எனக்கெல்லாம் கிராமத்துல சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது சார். எங்க வீட்டுக்காரர் என்னை எப்படிலாம் உருவாக்கி இருக்காருன்னு தெரியுமா? ஸ்கூட்டர் ஓட்ட சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன், முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் மெல்ல கிள்ளுவேன், தூங்கி போனால் சம்மதம் தோசை நானே ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் எங்களை பார்த்து. பாட்டா இல்ல நீங்களா எழுதி பாடுறீங்களா? பாட்டா? பாட்டு மேம். அப்படியா? அதாவது இவங்க சொல்றாங்க இந்த பாட்டு இவங்க குடும்பத்துக்காண்டி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இவங்க சொல்றாங்க பிறந்த வீட்டுல தூங்க போடுவாங்களா. உண்மைதான், பிறந்த வீட்டுல வெள்ளி செவ்வாய் தெரியாம கூட நல்லா தூங்க போட தான் செய்வாங்க. ஆனா எங்க புகுந்த வீட்டுல இருக்கிற பெண், இது உண்மையிலேயே நடந்தது நடுவர்களே. அதாவது தஞ்சை பெரிய கோயில் யாரு கட்டினது? தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது. அப்ப அவர் சொல்றாரு, பெரிய செல்வந்தர்களோட பங்களிப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு விழுந்துருச்சு, சின்ன ஏழை பாளைகளோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. அப்பனா செயற்கழு கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. செயற்கழு கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்ப சொல்றாரு ஏழை பாளைகளோட பங்களிப்பு இந்த கோயிலுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஆடு மாடுகள்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ வளர்த்துக்கோ, வளர்த்துட்டு இதுல வர்ற லாபத்தை எடுத்து நீ இந்த கோயிலுக்கு விளக்கு போடணும். அந்த கோயிலை சுத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருடைய பேரும் எழுதப்பட்டு விளக்கு போடப்படுகிறது. அப்ப மன்னர் வர்றாரு, வந்துட்டு ஒரு விளக்கு மட்டும் எரியல. கோயில் நிர்வாகியை கூப்பிட்டு கேட்கிறாரு, எதுக்கு இந்த ஒரு விளக்கு எரியலன்னு. தெரியல மன்னா, 7 நாட்களாக இந்த விளக்கு மட்டும் எரியல அப்படின்னு சொல்றாரு. 7 நாட்களாக எரியலன்றாரு. இது யாருடைய விளக்கு பாருன்னு கேட்கிறாங்க. எழுபத்தூர் மாறனுடைய விளக்கு. தேரை பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தேரை பூட்டிட்டு காவேரி கரையின் ஓரத்துல போறாங்க. ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல எழுபத்தூர் மாறன் வெளியவா, எழுபத்தூர் மாறன் வெளியவான்னு கூப்பிடுறாங்க. வந்தனையும் ஒரு லேடி வர்றா அழுதுகிட்டே, தன்னுடைய பச்சிலம் குழந்தைய தோளில போட்டுட்டு வெளியே வர்றா. ஏமா உன்னுடைய விளக்கு மட்டும் 7 நாட்களாக எரியவில்லை, நீ சிவனுக்கு செய்யற அபச்சாரம் கிடையாது, அபச்சாரம் இல்லையா, நீ மன்னன் கட்டளையை மீறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டனே அந்த பொண்ணு சொன்னா, ஐயா 4 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை வெள்ளத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் அரித்து செல்லப்பட்டன. அதை காப்பாற்ற சென்ற என்னுடைய கணவனும் வெள்ளத்தோடு அரித்து செல்லப்பட்டார். 2 மாதத்திற்கு முன்பு பிறந்த என்னுடைய குழந்தையின் தாய்ப்பாலை விட்டுதான் இவ்வளவு நாள் நான் விளக்கு போட்டேன். 7 நாட்களாக என்னுடைய தாய்ப்பால் வற்றி விட்டது, அதனால நான் விளக்கு போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியே மன்னனுக்கு மெய் சிலிர்க்கிறது. பெண் குலத்தின் விடி விளக்கே, இக்கோயில் இருக்கும் வரை என் பெயர் இருக்கும், என் பெயர் இருக்கும் வரை உன் பெயர் இருக்கும் சொல்லி இன்ன வரைக்கும் எழுபத்தூர் மாறனின் மனைவி வருகுநாள் தாய்ப்பாலில் விளக்கேற்றினாள் என்று அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இது எங்கள் தாய்மைக்கு கிடைத்த வெற்றி அல்லவா நடுவர் அவர்களே. அன்றைக்கு கர்ணனை குந்தி தேவி ஆற்றில் விட்டாள். அதற்கு பின்பு காமராஜரை சிவகாமி நாட்டில் விட்டாள். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராஜரை இந்த தேசமே எடுத்துக்கொண்டது. அதாவது வேலு நாச்சியாரும் ஜான்சி ராணியும் பிறந்த வீட்டில் இருக்கும் போது யாருமே பேர் வந்து பெறல. கண்ணகி பெயர் பெற்றது கோவலனின் மனைவியான பிறகு.
சாவித்திரி பெயர் பெற்றது சத்தியவானின் மனைவியான பிறகு, செல்லம்மாள் பெயர் பெற்றது பாரதியின் மனைவியான பிறகு. எனவே நடுவர் அவர்களே, இன்றும் என்றும் என்றென்றும் பெண்களை பெருமைப்படுத்துவது புகுந்த வீடே புகுந்த வீடே புகுந்த வீடே. வெள்ளிக்கு பிறகு சனி, ஜெயிக்க போறது எங்கள் அணி என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.